வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044224311361 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் நிறுவனருமான திரு TC ராஜேஷ் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் காலர் மூலமாக ஆரம்பிச்சிடலாம். வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பிரசாத் குமாருங்க ஐயா. எந்த மாவட்டங்க ஐயா? நான் சென்னை சைதாப்பேட்டை இருக்கேங்க ஐயா. உங்க புகார் என்னங்க ஐயா? ஐயா, லோன் விஷயமா பேசணுங்க ஐயா. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் பேக்கிங் சர்வீஸ் மாதிரி நடத்திட்டு வரேன். எனக்கு லோன் எப்படி கிடைக்கும் ஐயா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு அது கணக்கு ஆரம்பிச்சு எதுவும் பிசினஸ் நடக்கல, கையில பணம் இல்லாத நிறுத்தி இருக்கு. லோன் எப்படி ஐயா வாங்குறது? சரிங்க ஐயா, உங்களுடைய உங்களுக்கான விளக்கங்கள் நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். ஐயா பிரசாந்த் குமார், சைதாப்பேட்டையில எந்த பகுதியில் இருக்கீங்க? நான் அந்த அண்ணா கலைஞர் நூற்றாண்டு வளைவு கிட்ட இருக்கீங்க. சின்னமலையில இருக்கீங்க. சரி ஐயா, உங்களுடைய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அங்க சைதாப்பேட்டை தேரடியில இருக்க அந்த பிரான்ச்சா? இல்லைங்க ஐயா, நான் ஆக்சுவலா என்னுடைய அக்கௌண்ட் ஃபுல்லுமே அந்த அந்த ரெட் ஹில்ஸ் கிட்ட இருக்குங்க ஐயா. நான் இங்க அந்த புள்ள வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் என்னுடைய கணக்கு அக்கௌண்ட்லாம் ரெட் ஹில்ஸ்ல இருக்குங்க ஐயா. நீங்க எங்க தொழில் தொடங்க போறீங்க? இது ஐயா கூட தொழில் தொடங்கினேன். ஆனா என்னால தொடர்ந்து பணம் இல்லாம நடத்தல, அப்படியே நின்று என்ன கரண்ட் அக்கௌண்ட்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் இருக்குங்க ஐயா. இல்ல, இப்ப பேக்கேஜிங் சர்வீஸ் சொன்னீங்கன்னா அது பேக்கேஜிங் சர்வீஸ் ரெட் ஹில்ஸ் இல்லையா சைதாப்பேட்டையிலயா? ரெட் ஹில்ஸ் தாங்க ஐயா, ரெட் ஹில்ஸ். அங்கதான் ஆமா, சொந்த வீடு இருக்கு, இடம் இருக்கு அதுக்கு. ஆனா பணம் இல்ல, நிறுத்தி இருக்க, நடத்தவே இல்லைங்க ஐயா. அப்படியே கரண்ட் அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே நின்று போயிருக்குங்க. சரி, ஏற்கனவே நீங்க ஓடி வாங்கியிருக்கீங்களா கரண்ட் அக்கௌண்ட்ல? எதுவும் வாங்கல ஐயா, எதுவுமே பண்ணல. அப்படியே கரண்ட் அக்கௌண்ட் அந்த MSc கவர்மெண்ட் அந்த சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கேன், தவிர ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்படியே சும்மாவே இருக்குங்க ஐயா. சரியா, நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. அந்த MSc சர்டிபிகேட், அதே போல கரண்ட் அக்கௌண்ட், அந்த பாஸ்புக், இது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு, அது ரெசிடென்ஸ் ப்ரூஃப்லாம் வச்சு திங்கட்கிழமை கலெக்டர், உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் தானே? ஆமாங்க ஐயா. திருவள்ளூர் மாவட்டத்தில் கலெக்டர் போய் நேரில் பாருங்கள். பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி. இப்போ வந்திருக்கிற கலெக்டர் ரொம்ப ஸ்பீடாக காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடறாரு வேலையை. அதனால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய நிலையை சொன்னீங்கன்னா அங்கே மாவட்ட தொழில் மையம்னு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். அந்த மாவட்ட தொழில் மையத்துக்கு உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அவங்க உங்களை கூப்பிட்டு என்ன மாதிரி தொழில் செய்ய போகிறீங்க, அதனுடைய ரிலேட்டட் என்ன, அதுக்கான பயிற்சி என்ன, அப்படிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தேவையான கூடுதல் கூட ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு லோனுக்கு சப்சிடியோட பரிந்துரை பண்ணுவாங்க. ஆமாங்க. இப்போ நான் டைரக்டா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல லோன் கேட்க முடியாதா ஐயா? நான் இல்ல அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. அதாவது பேங்க் நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால நீங்க ஒரு தொழில் முனைவோர் என்டர்பிரினர்ஸ்னால பேங்க் மேனேஜர் நினைச்சாருன்னா உங்களுக்கு தரலாம் 50,000 வரைக்கும், உங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் தரலாம். உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா மாவட்ட தொழில் மையம் மூலமா போனீங்கன்னா அவங்க பரிந்துரை பண்றப்ப இது அரசு பாலிசி மேட்டர், கொள்கை முடிவு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணா அவங்க தராம தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தாலும் எனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுங்க இந்த பிசினஸ்க்கு. கரெக்ட். நீங்க தொழில் செய்யறதா இருந்தா நீங்க அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா போறது தான் நல்லது. ஏன்னா அது மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கமே பரிந்துரை பண்ணி உங்களுக்கு சப்சிடியும் வாங்கி தருவாங்க. சரிங்க ஐயா. அதனால நீங்க மாவட்ட தொழில் மையத்துக்கு போறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமை நடக்கக்கூடிய மக்கள் குறை தீர்க்கூட்டத்துல மனு கொடுங்க. 7 மணிக்கு போயிட்டு அது எத்தனை மணி வரைக்கும் இருக்கு ஐயா? மத்தியானம் இல்ல காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மக்கள் குறை தீர் கூட்டம் நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் ரொம்ப யங் சாப்பு. அதனால அவர் சுறுசுறுப்பா ஃபீல்டுல 7 மணிக்கு இறங்கி வேலை செய்யறாருன்னு சொல்ல வந்தேன். சரிங்க ஐயா. சரிங்க. அதனால நீங்க அந்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை மட்டும் தான் நடக்கும். அதனால வர திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி பாத்துங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், இப்போ இந்த அழைப்பாளர் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய தொழிலுக்காக லோன் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு. ஆனால் பல வங்கியில் பார்த்தீங்கன்னா போய் நேயர்கள் கேட்குறப்போ எனக்கு ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லணும்,
தமிழ் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ பாமர மக்கள் வந்து வங்கிகளை அணுவது வந்து கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகும்ல சார்? கண்டிப்பாக. இது சமீபத்தில் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இருந்து ஒரு தோழர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நான் இது மாதிரி கனரா வங்கி இங்கே வந்திருக்கேன், கொடுவாயின்ற இடத்துக்கு. அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, எனக்கு தெரியல, அது என்னன்னு கொஞ்சம் கேள்வி சொல்லுங்கள் சார்னு எனக்கு ஃபோன் பண்ணுறார். அதன் பிறகு நான் அவராண்ட பேசின பிறகு அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, அவர் அக்கௌண்ட் அந்த கனரா வங்கி கொடுவாய் பிரான்ச்சில் தான் இருக்குது. சரிங்க சார். அதற்கான டிரான்சாக்ஷன் தெரியல. அதன் பிறகு நான் பேசி அவருக்கு வாங்கிய தகவலை இவருக்கு கொடுத்த பிறகு தான் நடந்தது. இது நீங்கள் சொன்ன ரிலேட்டடுக்கான ஒரு இதே நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. 100க்கு 80% வந்து இப்போ தமிழ் மொழியை சார்ந்த மண்டல மொழி தெரியாதவங்க தான் அங்கே இருக்காங்க. நாட் ஓன்லி பேங்க், அஞ்சலகத்துலேயும் அதே தான் இருக்குது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நிலை தான் இருக்குது. இது வந்து மாநில அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். மண்டல மொழி தெரியாமல் இந்த காரணங்களுக்காக நிறைய கிராமத்தில் இருக்கவங்க வங்கிகளுக்கு போகிறத தவிர்க்கிறாங்க. சேமிப்பு குறையிற அபாயம் அந்த மாதிரி நிறைய, அது டெபாசிட்டும் குறையும், சேமிப்பும் குறையும், அதுவும் இல்லாத வங்கியினுடைய பரிவர்த்தனையும் குறையும். ஏற்கனவே இப்போ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்ததுனால, ஏடிஎம் வந்ததுனால இப்போ வந்து எல்லாமே போகிறதில்ல. அதுவும் இல்லை, இப்போ மொபைல் டிரான்சாக்ஷன் வந்த பிறகு, ஜிபே எல்லாம் வந்த பிறகு யாருமே பேங்க்குக்கு போகிறது குறைவாயிடுச்சு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க சார். வணக்கம் சார், என் பேர் சுமதி. எந்த மாவட்டங்கம்மா? செங்கல்பட்டு மாவட்டம், வண்டலூருங்க சார். உங்கள் புகார் என்னங்கம்மா? எங்க புகார் சார் பொதுமக்கள் சார்ந்தது தான் சார். எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சொந்த ஊர். சரிங்கம்மா. எங்களுக்கு இந்த ட்ரெயின்ல டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. இந்த அன்ரிசர்வ் பத்தி ஒண்ணுதான் விடுறாங்க, அதுல பூராமே இந்திக்கார் உட்காந்துக்கிறாங்க கூட. இந்த லீவுனால எங்களுக்கு சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை எங்க ஊர் சைடு திருவிழாங்க சார். கூடுதலா ஒரு 2 பெட்டி விடலாமேங்க சார். ஓகேங்கம்மா, இது குறித்து நீங்க யார் அணுகணுங்கிறத விரிவா நம்முடைய ராஜேஷ் சார் சொல்லுவார். ஓகே. சுமதி அம்மா, கொலப்பாக்கத்தில் இப்போ வண்டலூருக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க சார், இங்கதான் வண்டலூர் கொலப்பாக்கத்திலேயே தான் சார் நிரந்தரமா இருக்கேன். சரிங்கம்மா, நல்லது. நீங்க சொன்ன வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க சொன்ன இந்த குறைபாடு எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்குமா. ஏன்னா நானும் ட்ரெயினை நம்பி தான் பயணத்தை தொடர்ந்து மாநிலம் முறை டிராவல் பண்றோம். ஒரு முறை நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டோமா. நான் ஏறின சீட்டில் வந்து 3 அது வட இந்தியர்களை படுத்துட்டாங்க தூங்கிட்டு வரதுல. நான் அங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு வந்து உயிரை பணையம் வச்சுட்டு அதனால் இறங்கி அதன் பிறகு பஸ் ஏறி வந்தேன். இது ரொம்ப ஒரு கொடுமையான நிகழ்வு. 64 வயசுங்க சார் எனக்கு. அப்போ அதன் பிறகு நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜிஎம்க்கு, அந்த சேலம் கோட்டை மேலாளருக்கு எல்லாம் நான் புகார் பண்ணேன். புகார் பண்ணதுக்கு அவங்க உங்களுடைய அசௌகரியமான சூழ்நிலைக்கு நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்க அப்படின்னு ஒரு கால் கடிதாசத்தில் முடிச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து நம்ம பெட்டிகள் வந்து கூடுதலாக இணைப்பு பெட்டிகள் கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக. இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. தென்னக ரயில்வே வந்து அது பாலிசி மேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய எம்பி வந்து திரு வெங்கடேசன் என்பது அடிக்கடி இந்த தென் மாவட்டங்கள் சார்ந்த நிறைய பதிவுகள் வந்து பாராளுமன்றத்தில் பதிவு வச்சுருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நம்ம தென்னக ரயில்வேனுடைய ஜிஎம் அங்கே இருக்காருங்கம்மா சென்ட்ரலில், அவருக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் போறேங்க சார். எங்களால பயணம் பஸ்ல போக முடியுதா சார் இவ்வளவு வயசுல? கண்டிப்பா உங்களுடைய குறை தெரியுதுமா. அதை வந்து நம்ம கண்டிப்பா புகார் பெட்டி வாயில தென்னக ரயில்வேக்கு இதை பதிவு பண்ணலாமா? என்னோட புகாரை நோட் பண்ணிக்கங்க சார். ஓகேம்மா, நன்றி. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களுடைய புகாரை வந்து அவங்க கண்டிப்பா வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. சார் வந்து இது குறித்து வந்து புகார் தெரிவிப்பாங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் சார். இப்போ வந்து ரயில் நிலையத்திலேருந்து வராங்க, இந்த டைமுக்கு வந்து இந்த நிலையத்தை வந்தடையணும் அப்படி இருக்குது. சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா அது வந்து தாமதமாக வரும். அப்போ வந்து பயணிகளின் சிரமத்திற்கு வந்துகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இது இருக்குன்னா, கரெக்டான டைமுக்கு வரலனா வந்து இவ்வளோ தொகை வந்து பயணிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமலும் இருக்குது சார். அது குறித்து ஒரு ஆமாம், கன்சியூமருடைய இதுக்கு வந்து நுகர்வோருக்கு வந்து என்ன இது இழப்பீடு ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை சார்ந்து இருக்க நிறுவனங்கள் தான் அது பொறுப்பேற்கணும். அது குறிப்பாக வந்து ஏர் டிக்கெட் இப்போ நம்ம பிளைனில் போனால் கூட சாதாரண 1 ஹவர் வந்து டிலே ஆச்சுன்னா கூட அவங்க போர்டிங் லாட்ஜிங் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ரெண்டாவது நமக்கு தேவையான டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, டின்னர்ஸ், லஞ்சு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் ரூல். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அது ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் ஒரு டைம் இது கோல்டன் டைம், பொன்னான நேரங்கள். 1 மணி தொழில் அவருக்கு வந்து 1 crore டிரான்சாக்ஷன் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப வந்து அது வந்து அது நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இதுக்கான விழிப்புணர்வு தர்றது கிடையாது. அதான் வந்து ஒரு எல்பிஜி சிலிண்டர் வந்து
அது வந்து ஃபயர் ஆச்சுனாவே அதுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி, பாரத் பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி, இவங்க யாருமே இப்போ அந்த கன்சியூமருக்கான என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, அது என்னென்ன ப்ரொவைட்ஸன் இருக்குன்றதை வந்து சொல்கிறது கிடையாது, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது கிடையாது. அப்போ அந்த கன்சியூமருக்கான சட்டத்தையும் அவங்களுக்கான ரைட்ஸையும் சொல்ல வேண்டிய கடமை வந்து அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருக்குது. நான் ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்தியானுடைய கன்சியூமராக இருக்கிறேன்னா அதில் என்னென்ன சலுகை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ரைட் அப்போ கேட்க முடியும். அதே போல் அந்த டீலருக்குன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த டீலருக்கு தெரியாது. இப்போ என்ன போல வந்து ஒரு சமூக ஆர்வலர்னா நான் வந்து அடிக்கடி அரசாங்கத்தோட முட்டி மோதல் ஆளுன்றதுனால அந்த எண்ணெய் நிறுவனத்துக்கு தெரியும். நான் புக் பண்ண மட்டும் 24 ஹவர்ஸில் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதர் ஒரு குப்பனுக்கு சுப்பனுக்கு போனால் 3 நாள் 4 நாள் ஆகுது. ஏன் இந்த நிலை? இதை நான் கேட்டே இருக்கேன் நான். அப்போ எங்களுக்கு மட்டும் இது பண்ணேன் இல்லை சார், நீங்கள் பண்ணுறப்போ எங்களுக்கு கிடைச்சது சார், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றொரு கோரிக்கை இப்போ வச்சுருக்காங்க சார். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 11 வந்தே பாரத் ரயில் வந்து இயங்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வேலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். உணவுமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்த உணவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. காலருக்கு அப்புறம் நம்ம பேசலாம் சார் இது குறித்து. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி சார், வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் அந்தோணி ராஜ். எந்த மாவட்டங்க ஐயா? விருதுநகர் மாவட்டம் முத்துசாமிபுரம். என்ன புகாருங்க ஐயா? பட்டா மாறுதலுக்காக பட்டா மாறுதல். இது குறித்து வேற எங்கேயாவது புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க சார், ஏற்கனவே ஒரு தடவை புகார் பட்டிக்கு மனு அனுப்பியிருக்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ 2023 புகார் பட்டிக்கு மனு அனுப்பியிருக்கிறேன். சரிங்க ஐயா. கடிதம் வந்து சம்பந்தப்பட்டவங்க அனுப்பியிருப்பாங்க, அதாவது சமூக ஆர்வலர் இல்லை வழக்கறிஞர்கிட்ட. அவங்க இதற்கு முன்னால் உள்ள கடிதங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தீர்வு காண்டு வரப்போ உங்களுக்கான தீர்வும் கண்டிப்பாக கிடைக்குங்க ஐயா. இப்போ அடுத்து ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நம்முடைய டிசி ராஜேஷ் சார் அவர்கள் வந்து விளக்கம் கொடுப்பார். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அந்தோணி ராஜ், உங்களுடைய கடிதம் என்னன்னு தான் வந்தது. சரிங்க சார். அதை நான் படித்து பார்த்து, நீங்கள் புகார் கொடுத்தது வந்து மாவட்ட அளவில் தான் இருக்குது உங்களுடைய நிலை. நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போகல. சரிங்க சார். அடுத்த நிலைக்கு வந்து உங்களுடைய பெயர் மாற்றம், பட்டா மாற்றம் வந்து நிலுவையில் இருக்குதுன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மேலே வந்து நில நிர்வாக ஆணையாளர்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். சரிங்க சார். அவருக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதே போல் வந்து வருவாய்த்துறை செயலாளர், அரசு செயலாளர் தலைமைச் செயலகத்தில் இருக்காங்க, அவருக்கு கொண்டுட்டு போகலாம். சரிங்க சார். அதனால் வந்து ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 6,05,000 அவருக்கு ஒன்றும். அதே போல் அரசு செயலாளர் வருவாய்த்துறை தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000 இந்த 2 முகவரிக்கு நீங்கள் அப்பீல் போங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக புகார் பெட்டிக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா புகார் பெட்டி வந்து ஒரு துறையை வச்சு இங்கே இயங்கலை. சரிங்களா? உங்களுக்கு ஆலோசனைகள் வழிகாட்டுதல் சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தினுடைய சமூக ஆர்வலர் நான் வரப்போ எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது. உங்கள் கடிதத்துக்கு வந்து அவர் நம்ம நெறியாளர் சொன்னது மாதிரி நேரங்கள் எங்களுக்கு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுறோம். சரியா? நன்றி, வணக்கம். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். இந்த அழைப்பாளருக்கு முன்னாடி பார்த்துருந்த உணவு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது தென்னக பகுதியில் அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதுதான் வழங்கணும். முடிந்த அளவுக்கு வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க, அதை அவங்க புரிஞ்சிக்கவே முடியல. அதனால் நான் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து கேட்க முடியலன்னொன்னே இதுக்கு மத்திய அமைச்சர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இப்போ தொகை வந்து நம்ம பயணச்சீட்டு எடுக்கலனால கண்டிப்புடன் நடந்துக்கிற ரயில்வே நிர்வாகம் அந்தந்த, ஏன்னா இந்தியா முழுவதும் பல மொழிகள் பேசுகிறாங்க, பல வகையான உணவுகள் இருக்குங்கிற போது அந்தந்த பகுதிக்கான உணவுகளை தயாரித்து முறையாக வழங்குறது தானே சார் அது கரெக்டாக இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம உள்ளூர்லேருந்து புறப்படுகின்ற ட்ரெயினை எடுத்துக்கோமே. நம்ம வந்து மேட்டுப்பாளையம் டு சென்னை வரக்கூடியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய அந்த ரயில் நிலையம் சென்னை டு மேட்டுப்பாளையம் தான், ஊட்டியிலேருந்து வரக்கூடியது நீலகிரி எக்ஸ்பிரஸ். அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு வரக்கூடியது கோவை எக்ஸ்பிரஸ், அது வந்து சேரன் எக்ஸ்பிரஸ்ன்னு வருது. இந்த ரயில் கூட எல்லாமே சமையல் எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வட மாநிலங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ட்ரெயினில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின்லேயும் வந்து நம்முடைய தென்னகத்து உணவு கிடைக்கும். காரணம் என்னவா இருக்கும் சார்? காரணம்னு கேட்டால் டெண்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வந்து கேட்ரிங் வந்து டெண்டர் யார் எடுத்திருக்காங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலத்தவரும் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபுட்டு கலாச்சாரம் தான் இங்கே திணிக்கப்படுது. இது
நான் கேட்குற உணவு எனக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னா அப்ப திணிக்கப்படுது தானே. வேற வழி இல்லை. நான் ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணேன்னு சொன்னா நான் பசியோட இருக்க முடியாது இல்லையா. அவங்க கொடுக்குற சமாசம் சோமாசம் தான் வாங்கி சாப்பிடணும். அப்ப அது நான் நிர்பந்தப்படுத்தப்படுறேன். அந்த கேட்டரிங்ல நான் ஒரு முறை போய் பார்த்தா அவ்வளவு கன்றாவியா இருக்கு. சுத்தபத்தமே கிடையாது. அவங்க வந்து பான் பிராக் போடுறதும் இது போடுறதும் அங்கேயே துப்புறதுமா இருக்கு. அவ்வளவு மோசமான இதுவா இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க மேடம் பேசுறது கரெக்ட் தான். ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ 99% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க சார். எங்க பேர் தேவதாஸ் சார். எந்த மாவட்டங்க ஐயா? சார் கடலூர் மாவட்டம் சார். என்ன புகாருங்க ஐயா? சார் கடலூர் மாவட்டத்துல இந்த போனகிரி தாலுகான்னு ஒரு ஊர் இருக்கு சார். சொல்லுங்க ஐயா. சார் போனகிரி தாலுகாவில் வட்டராயப்பட்டு கிராமம். சரிங்க ஐயா. அதுல வந்து பாசன கண்ணி ஒன்று சார், வாய்க்கால் பாசன வாய்க்கால் இருக்கு. சொல்லுங்க. சுத்தமா துண்டு போய் அதை வந்து எதுவும் பயன்படாத அளவுக்கு ஆயிடுச்சு சார். அது இப்ப சரிங்க ஐயா. அதை தூர்வாடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும் சார். நாங்க எங்க பிரசன்ட்லாம் சொல்லிட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி வேற எங்கேயா புகார் கொடுத்துருக்கீங்களா? ஊராட்சி சொல்லிடுறேன் சார். பிரசன்ட்லாம் சொல்லியிருக்கேன் சார். நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல சார், எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஆட்சி விட்டு போயிட்டாங்க. தேவையில்லாம் இருக்க போய் சைடு கட்டெல்லாம் கட்டினாங்க சார். ஓகே சார், அடுத்து நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான வழிகளை நம்முடைய ராஜேஷ் சார் அவர்கள் வழங்குவார். தேவராஜ் சார், நீங்க உங்க ஊராட்சி நிர்வாகங்கள் எல்லாம் அவங்க பதவி முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய ஒன்றிய ஆணையாளர் இருக்காரு, அதே போல வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்காரு, அதே போல பொதுப்பணித்துறை இருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க புகார் கொடுக்கலாமே. சரி சார். அதே போல நீங்க அந்த பாசன கால்வாய் வந்து பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்ததா இல்லாத வருவாய்த்துறைக்கு சேர்ந்ததா? அது வந்து ஊருக்கு கண்ணில சார் வரும். அது மழைநீர் வடிகால்வாய்னா அது ஊராட்சி நிர்வாகத்துக்கு சொந்தமானதா இருக்கும். இல்ல சார், மழைநீர் வடிகால் இல்ல, அதான் பாசன வாய்க்கால். பாசன வாய்க்கால்னா பொதுப்பணித்துறை. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்துல ஒரு மனு கொடுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். நீங்க இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்துல ஒரு மனு கொடுங்க தேவராஜ். கண்டிப்பா அவங்க வந்து அந்த பொதுப்பணித்துறைக்கு செயற் பொறியாளருக்கு இல்ல தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் இந்த நிலையில இருக்கிற அலுவலருக்கு அனுப்பி கண்டிப்பா வந்து அது தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அது வந்து பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறைக்கு சொந்தமானதாக இருந்தால் அந்த பாசன கால்வாய் அதுக்கான நிதி அவங்க வந்து எஸ்டிமேட் போட்டு செய்வாங்க. இல்ல அது வந்து வருவாய்த்துறைக்குன்னு சொன்னா வருவாய்த்துறைனா வட்டாட்சியர் இல்லைன்னா வருவாய் கோட்டாட்சியர் இந்த நிலையில தான் போகும் அது. ஆனா நீங்க பொதுவாக யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை உட்படுத்துவாங்க. சரி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா நீங்க வந்து உங்க பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த பகுதியை வந்து நீர்நிலை பகுதியை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு அனுப்புங்க. கையெழுத்து வாங்கி மாவட்ட ஆட்சியர்ட்டையும் கொடுங்க. இது மூலயமா உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வணக்கம் சார். நம்ம வந்து இப்போ இந்த நீர்நிலை பகுதியில் பார்த்தோம், ரயில் பயணங்கள் பற்றி பார்த்தோம். நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மற்றொரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார், அது குறித்து பார்ப்போம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்றிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜு சார். நம்ம ரயில் பயணங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து இந்த வங்கிகளில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வங்கிகளில் வந்து நிறைய பேர் போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா கிராம பகுதியில் வந்து நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த இடத்துல இல்லை, அவங்க காணாமல் போயிடுறாங்க. இது மூலிமா நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க. இது குறித்து விழிப்புணர்வுனா என்னென்ன மாதிரிலாம் ஏற்படுத்தலாம் சார்? அதாவது 1989 வந்து தமிழ்நாட்டில் அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மூதறிஞர் கலைஞர் கருணாநிதி இருந்தாருங்க. அப்போ இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கந்து வட்டி, இப்போ சொல்கிறாங்க இல்லையா, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, இது மாதிரி பல நிலைகளில் வட்டிகளை வந்து விளிம்பு நிலை மக்கள் மட்டும் இல்லை நடுநிலை மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு அருமையான திட்டம். அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஒரு 20 பேர், ஒரு 10 பேர், 12 பேர் அப்படி ஒரு குழுக்கள் அமைத்து அவங்களுக்குள்ளே ஒரு சிறு தொகையை போட்டு ஒரு 6 மாத சேமிப்பு கொடுத்து அந்த 6 மாத சேமிக்க எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அது ஒரு கணிசமான 1/3 அமௌண்ட் வாங்கி தொழில் செஞ்சு அவர் திரும்ப கட்டணுன்றது தான். இது ஒரு நல்ல திட்டம். இது என்னாச்சுன்னா நாளடைவில் வந்து இது புற்றீசல் போல வளர்ச்சி அடைந்தது. இன்னைக்கு வந்து அதுக்குன்னே வந்து மாண்புமிகு டெப்டி சிஎம் வந்து அந்த சுய உதவி குழுக்கு அவர் தான் வந்து அமைச்சர்.
ஓகே சார். இப்போ அப்படி இருக்கப்ப இன்னைக்கு கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய நிலையில இருக்கு, லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் மெம்பர்ஸா இருக்காங்க. அதனால வந்து ஒரு கணிசமான புரட்டி போடக்கூடிய பொருளாதாரத்தை நோக்கி போகிறது இந்த சுய உதவி குழுக்கள். ஓகே, இது குறித்து தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஜெயச்சந்திரன். நான் எந்த மாவட்டங்க ஐயா? சார் கிருஷ்ணகிரி மாவட்டம். உங்க புகார் என்னங்க ஐயா? சார் பொது புகார் தான். சொல்லுங்க ஐயா. லேவுக்குள்ளார ஒயின் ஷாப் வச்சுட்டு டாஸ்மாக் கடை. சரிங்க ஐயா. அது நாங்க மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டேன். சொல்லுங்க ஐயா. மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அது வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா ஐயா, ஆமா. 15 கடை நம்பர். சரிங்க. இந்த கடைக்கான நான் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து அப்ரூவல் லேஅவுட். புரியுது. அதாவது வேலூர் அப்ரூவல் லேஅவுட்ங்க. 2000 பக்கத்துல ஏதாவது பள்ளி கல்லூரிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சார் கோயில் இருக்கு. கோவில் இருக்கு. எத்தனை மீட்டர்? ஆமா. எவ்வளவு தூரத்துல சார் இருக்கு? அது ஒரு 15 மீட்டருக்குள்ளாரே இருக்கு. அப்படிங்களா? ஆமா. சரி, அப்போ உரிய புகைப்படம் எல்லாமே எடுத்துக்கோங்க. சரிங்க. எடுத்து நீங்க வந்து தாராளமா வந்து கலெக்டர்கிட்டே நீங்க மனு கொடுக்கலாம் இது சம்பந்தமா. இல்ல ஐயா, நான் பலமுறை மனு கொடுத்துட்டேன். சரிங்க. மனு கொடுத்து இது நிராகரிக்க போறாங்களே ஒழிச்சு, சரிங்க, அரசாங்கம் மதுப்பான கடைங்கிறதுனால நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. மாற்றி கொடுக்குறோம், மாத்திரம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. சரி, இது வரைக்கும் எந்த சரி, சமீபத்துல ஏதாவது வழக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா? அங்க ஏதாவது தகராறு நடந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா காவல் நிலையத்துல? இல்ல, நானும் இல்ல ஐயா, நான் வந்து காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா. சரிங்க. இந்த மாதிரி எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. சரி, அதை பேஸ் பண்ணி புகார் கொடுத்தீங்களா நீங்க கலெக்டர் கிட்ட? ஆமா ஐயா, நான் வந்து புகார் வந்து கொடுத்துட்டேன். சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? ஆமா, சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சுட்டேன். சிஎம் செல்லுக்கும் சிஎம் செயல் அங்கிருந்தும் எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் உங்களை தனிப்பட்ட முறை நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் முடியட்டும், நான் கூப்பிடுறேன். ஆமா, அந்த இடத்துல நான் சொல்லிட்டு நல்லூர் ரோடு, ஒசூர். சரிங்க. கடை நம்பர் வந்து 3015. சரிங்க ஐயா, நம்ம இதுல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கூட எடுக்கலாம், நம்ம அகற்றம் செய்யலாம் தாராளமா. நான் இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன், நிகழ்ச்சி முடிஞ்சதும். நன்றிங்க. நிகழ்ச்சி காலத்திற்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், நம்ம வந்து இந்த மோசடி பற்றி பேசியிருந்தோம். அதாவது மகளிர் வந்து அரசு சார்பாக அதை யூனியனில் வந்து அதை பதிவு பண்ணணும். அந்த மாதிரி இருக்க குழுக்களில் இந்த மாதிரி புகார்கள் எதுவுமே வரதில்லை. அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி நம்ம லோன் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அதுக்காக நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி மோசடிகள் அதிகமாகுது. இதை தவிர்க்கணும்னா அவங்க வந்து இப்போ ஒரு நபர் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி லோன் இருக்குது, இது அப்ளை பண்ண இவ்வளோ அமௌண்ட் வருங்கிறப்ப நம்ம என்னென்னலாம் வந்து அவங்ககிட்ட இவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத ப்ரூஃப் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் சார்? இதுவும் ஒரு சதுரங்க வேட்டை தான். ஆசையை தூண்டுறது மக்களுக்கு வந்து இந்த சுய உதவி குழுக்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்ததை மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இதை வந்து தனியாருங்க கையில் எடுத்துட்டாங்க. இப்போ தனியார் நிறுவனங்கள் முதல்ல என்ஜிஓங்க இருந்தாங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸை வந்து எடுத்து இவங்களே ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கான லோன்ஸ் மற்ற இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா தனியார்களே வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்காங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ஓனர்னு சொன்னால் நான் ஒரு 25 லட்ச ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு பிளாக்கை நான் எடுத்துக்கிறது, ஒரு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு 60 கிராமில் நான் டார்கெட் பண்ணுறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்க யார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறது, அந்த லீடர்ஸுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நான் வந்து கொடுத்துறது. ஒரு அசைன்மெண்ட்டுக்கு கிஃப்ட் அது கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு 15 பேர் ஆர்கனைஸ் பண்ணுங்கம்மா, நம்ம குழுவிலேருந்து உங்களுக்கு லோன் தரோம். எங்களது வந்து சக்தி சுய உதவி குழு, எங்களது வந்து குறிஞ்சி சுய உதவி, நம்மளே ஒரு பேரை கிரியேட் பண்ணி கொடுத்துறது. இவங்க இந்த 10,000 5000 10,000 வாங்குறாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போட்ட அந்த சதுரங்க வேட்டை ஆசையை அவங்களுக்கு அங்கே போடுவாங்க. இங்கே வட்டி குறைவாக இருக்குது, எந்த இதுவுமே கிடையாது, நீ வெறும் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எந்த இதுவுமே தேவையில்லை, நான் உனக்கு வந்து 25,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதான் மக்களுடைய வறுமை ஏழ்மை இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி எப்படி ஓட்டு வந்து வேட்டையாடுறாங்களோ அதே போல் தான் அறுவடை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவங்க வந்து முதல் தவணை வாங்கி கட்டுவாங்க, 2வது முறை கட்ட முடியாது, 3வது முறை கட்ட முடியாது. அப்புறம் என்னன்னு கேட்டால் அவன் தடி ஆட்கள்லாம் வந்து காலையில் 7 மணிக்கு வீட்டில் நிற்பான், அசிங்கமாக ஆபாசத்தில் ஃபோனில் பேசுவான். ஏன்னா இவங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து செல் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேருந்து அவங்களுடைய ஃபேமிலி டேட்டாவே எல்லாமே அவன் வச்சுருப்பான்.
அப்போ அந்த இது மாதிரியான சூழ்நிலை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தற்கொலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதே சமயத்துல போலீஸ் கேஸுக்கு போகக்கூடிய சூழ்நிலை மற்றொன்று வந்து அவங்கள வீடுகளை வந்து அகற்றுற வரைக்கும் வரும். அதே போல ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஏற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு 150 பேர் ஒரே கிராமத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்து பேரை நான் சொல்லலை. இது சம்பந்தமான புகார் நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கத்துக்கு வந்த பிறகு நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போனது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நமக்கு வந்திருக்கு இந்த கடிதம். அதை ஓகே, நம்ம நிகழ்ச்சி காலர் பார்த்துடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட் நிகழ்ச்சி. உங்க பெயர் என்ன, மாவட்டம்? சார் திருப்பூர் மாவட்டம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. சொக்கலிங்கம் சார். என்ன புகாருங்கய்யா? சார் குடிநீர் வந்துங்க 35 வருஷமா இருக்குங்க சார் இந்த பக்கம். சரிங்கய்யா. ஆமா சார், வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாங்க சார் 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு ஜல்ஜீவன் ஸ்கீம்ல இருந்து எங்களுக்கு வந்து இது சாங்ஷன் பண்ணி பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு சார். சரிங்கய்யா. ஆனா வந்து தண்ணி வரலைங்க சார், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எதுவும் பண்ணலைங்க. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழக்குகளை நம்முடைய சமூக ஆர்வலர் திரு ராஜேஷ் சார் அவர்கள் வழங்குவார். ஐயா, திருப்பூர் எந்த வட்டம்யா சார்? திருப்பூர்ல எந்த வட்டம், தாலுகா? சார் அவினாசிங்க சார். அவினாசி. நீங்க இருக்கிற பகுதி வந்து பெரிய கருணைவாளையங்க சார். சரி, அங்கேயே இந்த 35 வருஷமா குடி தண்ணி இல்லைன்னா நீங்க அப்ப குடிநீருக்கு என்ன பண்றீங்க? சார் குடிநீர் வந்துங்க நாங்க வெளியில தான் போய் எடுத்துட்டு இருக்கோங்க சார். அப்போ உங்க ஊராட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அவினாசி ஒன்றியம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுதாங்க சார் ஒன்றும் இல்லைங்க. நாங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கோங்க. 1100 சார். இதுக்கு முன்னாடி வந்து வின் டிவில உங்க ப்ரோக்ராம் மாதிரி அங்க ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க சார். சரி. அதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேங்க சார். சரி. ஆனா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ணுங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம்ல இருந்து இத்தனை எஸ்டிமேட்ல வந்து நாங்க வந்து பணி முடிவடைந்து விட்டதுன்னு போட்டுக்காங்க சார் பிளஸ் போர்டுல. அதாவது ஜல்ஜீவன் திட்டம் என்பது அனைவருக்கும் நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களுக்கும் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். ஆமாங்க சார். அந்த திட்டம் இருங்க, அந்த திட்டத்துல வந்து உங்களுக்கு அந்த குழாயெல்லாம் பதிச்சுட்டாங்களா? குழாய் பாய்ச்சிருக்காங்க சார். ஆனா இன்னும் தண்ணி எல்லாம் வரலைங்க சார், ஒண்ணுமே பண்ணலைங்க சார். சரி, இது வரைக்கும் நீங்க கொடுத்த மனுக்கள்லாம் ஜெராக்ஸ் இருக்கா உங்களாண்ட? சார் ஜெராக்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நான் 1100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். சரி. அதாங்க சார். அப்புறம் வந்து வின் டிவிக்கு வந்து உங்க ப்ரோக்ராம் மாதிரியே 3 மணிக்கு. சரி, உங்க பேர் என்னையா சொன்னீங்க? சொக்கலிங்கம் சார். சொக்கலிங்கமா? ஆமாங்க சார். ஆமாங்க. சரி சொக்கலிங்க ஐயா, நான் சொல்றது கேளுங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா சரிங்க, வர திங்கட்கிழமை சரிங்க சார், காலையில 10 மணிக்கு சரிங்க, நீங்க திருப்பூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு வாங்க, கலெக்டர் ஆபீஸ். சரிங்க சரிங்க சார். சரி, அங்க நாங்க மக்கள் வழிகாட்டி இயக்கம் ஒரு முகாம் நடத்துறோம். அந்த முகாம்ல நான் இருப்பேன். சரிங்க சார். சரி, நீங்க அங்க வந்தீங்கன்னு சொன்னா நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பரை வாங்கி பேசுறேன். அங்க நேர்ல வந்தீங்கன்னா சரிங்க சார், அங்க இருக்கக்கூடிய ஏடி பஞ்சாயத்தை பார்த்து உங்க அவினாசி பிடிஓவும் அங்க வருவாரு, நேர்ல அதுக்கு முடிவு கட்டிடலாம். சரிங்க சார். சரி சார், உங்க நேமுங்க சார்? ராஜேஷ். ராஜேஷ். ராஜேஷுங்களா? சரிங்க சார். சரிங்க, ஓகேங்க. கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பு, நீங்க பயன்படுத்திக்க வேண்டியது உங்களாண்ட தான் இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். நன்றி. ஓகேங்க. ஓகேங்க, என் நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், நம்ம இடைவெளிக்கு முன்னாடி வந்து ஒரு கடிதம் கொடுத்து பார்த்தீங்க, அது குறித்து கூடுதல் விளக்கங்கள் கொடுங்க. ஆமா, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிகளை வந்து இவங்க டார்கெட் பண்றது, அதன் பிறகு வந்து அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதனால வந்து இதுல பாதிக்கப்படக்கூடிய அந்த சுய உதவி குழுக்களை சார்ந்தவங்களாலும் சரி, தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி இருந்தால் உடனே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் குறை கேட்பு நிகழ்ச்சிக்கு மனு கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய லீட் பேங்க் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். சரிங்க சார். அந்த லீட் பேங்க் மேனேஜருக்கு வந்து அவங்க முதல்ல புகார் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாஜி சாலை தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் வந்து பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி அவங்களே வந்து குறை தீர்ப்பு பிரிவு இருக்கு, ஓம்புட்ஸ்மேன் வச்சுருக்காங்க, அதுக்கு அவங்க புகார் கொடுக்கலாம். இந்த நிலையில் போயிட்டாவே அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அழுத்தத்தை வந்து கொடுக்கறது குறைஞ்சிரும். இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய கீழ்பட்டு கிராமத்தை சேர்ந்த 118 பேர் இது மாதிரி வாங்கி அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த 118 பேர் காலைல 6 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு இப்படிலாம் வந்து பல பேர் பல நிலைக்கு அவங்க பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்மளோட இந்த பிரச்சனை எடுத்து நம்ம எஸ்பியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன படிநிலைக்கு எல்லாமே கொடுத்து ரிசர்வ் பேங்க் கொடுத்த பிறகு இப்போ ரிசர்வ் பேங்க் நடவடிக்கை உட்படுத்தின பிறகு இப்போ சைலண்டாக ஆஃப் ஆயிட்டாங்க. இப்போ போலீஸ் மூலம் பேச்சுவார்த்தைக்கு வராங்க.
நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ தான் எங்களால் முடியும்னா அந்த அமௌண்ட்டை அவங்க வாங்கிட்டு அவங்க நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க. அப்போது மக்களுக்கு இந்த தெளிவையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நம்ம புகார் பெட்டி நிகழ்ச்சியில் இந்த தெளிவை நம்ம ஏற்படுத்துகிறோம். இது மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தவங்க இந்த படிநிலைக்கு போனால் கண்டிப்பாக அவங்க வந்து இதில் இருந்து மீண்டு வரலாம். தகவலுக்கு நன்றி சார். சீனிவாசன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து சொத்து அவங்க பேரில் வாங்குறாங்கிறப்போ என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது சார்? இல்லை, இப்போ பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரே சலுகைகள் இருந்துச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இந்த பட்ஜெட் இப்போ தாக்கல் செய்யும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்களுக்கு 1% வந்து குறைக்க போகிறோம் நாங்கள் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மிகாத ஒரு சொத்து நீங்கள் வாங்க போறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் மீது நீங்கள் வாங்குறீங்கன்னா தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அன்பழகன் சார். எந்த மாவட்டங்க ஐயா? கோயம்புத்தூர். என்ன புகாருங்க ஐயா? அதாவதுங்க, நாங்கள் ஒரு லேண்ட் வந்து லீஸுக்கு எடுத்து நாய்களுக்கு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம். சரிங்க ஐயா. அதில் வந்து என்னன்னாக்கா தண்ணீர் வசதியும் இபி வசதியும் செஞ்சு கொடுக்காம ரொம்ப நாள் டிஸ்டர்பன்ஸ் இது எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். சரிங்க ஐயா. அவர் வந்து ஆனால் எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க, அதாவது எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு, ஆனால் அதுக்கான இது ரெக்கார்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரிங்க ஐயா. இப்போ வந்து நான் வந்து நாய்களுக்கு தண்ணி பிரச்சனைனால பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து ஒரு அப்ளை பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம். அதாவது என்கிட்ட எந்த அவங்களுடைய இது வந்து அக்ரிமெண்ட் இல்லாதனால நான் வந்து என்னன்னாக்கா தொழில் வரி கட்ட போயிருந்தேன். சரிங்க ஐயா. நான் இந்த இடத்துல இது செய்கிறேன், தொழில் வரி கட்டுறேன்னு அவர் வந்து என்னது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். சரி, இப்போ ஐயா வணக்கம். அதாவது சார், வழக்கு நிலுவையில் இருக்கா? வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு சார். அது பிரச்சனை, அது வந்து இன்னும் எங்களுக்கு ட்ரையலுக்கு வரல. சரி. இப்ப வந்து என்னன்னாக்கா எனக்கு நாய்களுக்கு தண்ணி பிரச்சனை. சரிங்க. அந்த லேண்ட்ல தண்ணிக்கு, அதாவது அது வந்து வானம் பார்த்த பூமி. எனக்கு புரியுது. சரி, எனக்கு புரியுது. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கா காப்பி உங்ககிட்ட? அந்த காப்பி தான் லேண்ட் ஓனர் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டாரு. சரி, நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல? நாங்க வந்து இப்ப கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க அதை தாக்கல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் சார். இப்போ தாக்கல் பண்ணாம கண்டிப்பா வந்து இருக்காது. நீங்க வந்து நீதிமன்றத்துல அந்த காப்பியை கேட்டு நீங்க வாங்கலாம் தாராளமா. சரி சார். ஏன்னா இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. ஆர்டிஎல் ஓபி போட்டிருக்கீங்களா இல்ல ஓஎஸ்ஆ போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல போட்டிருக்கீங்களா இல்ல ஒரிஜினல் சூட்டா போட்டிருக்கீங்களா? அதாவது நாங்க லீஸுக்கு, அதாவது போக்கியத்துக்கான அக்ரிமெண்ட் இது. புரியுங்க சார். சரிங்க சார், எது இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு இடைச்சொருகல் மனுன்னு நம்ம போடுவோம். ஐஏன்னு சொல்லிட்டு ஒரு இடைச்சொருகல் மனு போடுவோம். அந்த மனு போட்டு கூட நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட், நீங்க ஆவணங்கள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஆவணங்களை வச்சு நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து தொழில் வழி கட்டுற அந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கெல்லாமே நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த கேஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து டாக்கெட் ஆர்டர் அப்படின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. உங்க வக்கீல் டாக்கெட் ஆர்டர்னா இப்ப என்ன உங்களுக்குள்ள வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பின்னாடி வந்து ஜட்ஜி எழுதியிருப்பாரு, ஒரு கிரீன் சைனோட எழுதியிருப்பாரு. எல்லா டீட்டெயிலும் சேர்த்து எல்லாமே நீங்க போட்டு பெட்டிஷன், அவங்க போட்டு பெட்டிஷன் எல்லாமே. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்டரா வந்துடும். அதை வச்சு நீங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வழக்கு போயிட்டு இருக்கு, நான் அவங்க டெனண்ட் தான், அதுக்கான ஆதாரம் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலமாவும் நீங்க எல்லாமே அப்ளை பண்ணி நீங்க வாங்கலாம். தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், மற்ற எது வேணாலும். சரிங்களா? அதை அப்ளை பண்ணி பஞ்சாயத்து போர்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம வாங்கலாமா சார்? வாங்கலாம். நீங்க இது முதல்ல உங்க வழக்கறிஞர் மூலமா இதை வாங்கிக்கோங்க. சரி சார், அவர்கிட்ட சொல்லணும் டாக்கெட் ஆர்டர், டாக்கெட்டாளர் இது காப்பி வேணும்னு. ஆமா. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், நம்ம இந்த அழைப்பாடுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தோம் சொத்துக்கான சலுகைகள். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து நீங்க வாங்க போறீங்கன்னா 7+2% வந்து நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுவோம். சரிங்க. அப்போ 7, 8, 9% நம்ம கட்டுவோம். இப்போ வந்து இந்த பட்ஜெட் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பேர்ல சொத்து, பெண்கள் பேர்ல நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்து இந்த வரியை வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மி பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 10 லட்சத்துக்கு குறைவான அளவுள்ள ஒரு சொத்தா தான் நீங்க வாங்கணும். 10 லட்சத்துக்கு மேல நீங்க வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா பொதுவா பெண்கள் மேல ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப குறைவா வாங்குறாங்க. பட் இப்போ ஜென்ரேஷன் வந்து கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து தான் வாங்குறாங்க. ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னும் போது சேர்ந்து தான் வாங்குறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம கருத்து.
ஓகே சார், மற்றொரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் வந்து ஒரு அழைப்பாளர் வந்து புகார் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய ரயிலில் வந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட இருக்கையில் வந்து வட மாநில இளைஞர்கள் வந்து ஆக்கிரமிட்டாங்க. இதனால் நாங்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பயணிகள் வந்து ஏதாவது புகார் கொடுக்கலாமா இல்லை வழக்கு தொடுக்கலாங்களா? நீங்கள் வந்து கன்சூமர் கோர்ட் போகலாம் சார், கன்சூமர் கோர்ட் போகலாம் இதில் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து உரிய பயண சீட்டோட நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க. நிறைய இடத்துல இது நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா போகிற வழியில் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஏகப்பட்ட பேர் நம்ம அது ஏசி கோச்சாக இருக்கட்டும், ஏன்னா பயணச்சீட்டு வாங்கலைன்னா வந்து அதிகாரிகள் வந்து ஸ்பாட் ஃபைன் போடுறாங்க, நிறைய நடவடிக்கை எடுக்கிறப்போ இது மாதிரியானது சம்பவங்கள் வந்து அவங்க தவிர்க்கணும். எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கான வசதிகள் கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையோ செகண்ட் கிளாஸ்லையோ நம்ம போகணும்? கண்டிப்பாக நீங்கள் கன்சூமர் கோர்ட் போகலாம், உரிய ஆவணங்களோட சேர்த்து நீங்கள் போகலாம். ஏன்னா அது இல்லாமல் நம்ம வந்து அப்படி நம்மளுக்கு ஏதோ ஒரு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை அங்கே ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 பைசா வந்து நீங்கள் இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இன்சூரன்ஸும் இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். 2 வகையான வழக்குகளை நீங்கள் வந்து போடலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா, கேட்குதுங்களா? மற்றொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கணும். இந்த மாதிரி வாகனங்கள் வந்து வாங்குறாங்க புதிதாக, அப்போ வந்து அவங்களால வந்து அந்த அமௌண்ட் கட்ட முடியல, இல்லை அவங்க வந்து வேற ஒரு காரணங்களுக்காக அவங்களுடைய சொந்த வாகனத்தை அடகு வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களால பணம் கட்ட முடியலன்னா அந்த வாகனம் வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதை வந்து மற்றவர்கள் வந்து எடுத்துகிட்டு போய் குற்ற வழக்குகளில் ஈடுபடுறதுனால இவங்கள அதாவது வாகனத்தை ஃபஸ்ட்டு வச்சுருந்தவங்களை கூப்பிட்டு வந்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுனால வந்து நிறைய வாகனம் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் ஜப்தி பண்ணிட்டு போகிறது வேற. நீங்கள் அது ஜப்தி பண்ணிட்டு போயிட்டு அந்த வாகனத்தை ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதில் நீங்கள் வந்து தலையிட இது என்ன மாதிரினா ஒரு தேர்ட் பர்சன்ட்டை வந்து அவங்க வட்டிக்காக அமௌண்ட்காக இந்த வண்டியை கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்குறாங்க. கட்டமுலனால அந்த வண்டியை அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறப்போ அவங்க வந்து எடுத்துட்டு போய் நிறைய கொலை குற்ற வழக்குகளை பண்ணுறதுனால இது நம்ம ஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்ககிட்ட போயிடுச்சுன்னா நீங்கள் ஆர்டிஓவில் போயிட்டு உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த செயின் பறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருடு போன வண்டியில் மட்டும்தான் நடைபெறுகிறது. பொதுவாக நம்மளே நினைப்போம், நைட் ஒரு 10 மணி 11 மணிக்கு ஒரு போலீஸ் நம்மளை பிடிச்சா முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாரு? உங்கள் வண்டி நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பாரு. அவர் கேட்குற முதல் கேள்வி. ஏன்னா திருட்டு வண்டியான்னு கண்டுபிடிக்க முதல்ல வண்டி நம்பர். ஏன்னா நம்ம சொந்த வண்டியாக இருந்தால் நம்ம வண்டி நம்பர் தெரியும், இன்னொருத்தர் வண்டினா தெரியாது. ஸோ இதுதான் முதல் கேள்வியே கேட்பாங்க, திருட்டு வண்டியான்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த கீ எடுக்கிறது மற்ற. இது குறித்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் பண்ணி செந்தில்குமார் சார். என்ன மாவட்டங்க ஐயா? திருவாரூர் மாவட்டம் சித்திரப்பள்ளி சார். என்ன புகாருங்க ஐயா? என் வண்டியை ஒரு இடத்துல கொண்டு போய் சார் ஒரு எமர்ஜென்சிக்காக அடவு வச்சேன் சார். சரிங்க ஐயா. அது அவங்க கிட்ட வந்து ஓட்டுறதுக்காக கொடுத்தேன், அடவுலாம் வைக்கல, ஓட்டுறதுக்காக கேட்டாங்க 2 மாசம். சரிங்க ஐயா. அதை கொடுத்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவரு தாங்க முடியாம இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுட்டாரு. சரிங்க ஐயா. அவர் 15 காசு வட்டி 20 காசு வட்டின்னு கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் ரொம்ப சிரமத்துலதான் ஏதோ வச்சுட்டா தெரியாம லோனுக்காக. சொல்லுங்க ஐயா. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு நான் வச்சு ஒரு 10 மாசம் ஆயிட்டு எனக்கு 20,000 இருந்தா 21,000 கேட்கறாங்க. சரிங்க ஐயா. அடுத்து நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான உங்களுக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். அது கொடுங்க எனக்கு, அது போதும் எனக்கு. ஏன்னா 21,000 கேட்கறாங்க வட்டி. ஐயா வணக்கம். நீங்க காவல்துறை தான் புகார் கொடுக்கணுங்க ஐயா. நீங்க சரிங்க சார். ஆமா, அதுதான் வந்து சிறந்த வழி. புகார் கொடுங்க. இப்போ நீங்க வந்து ஓட்டுறதுக்கு கொடுத்தீங்க, என்ன எதுக்காக கொடுத்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பையன் வந்து ஒரு பாய் வீட்டு பையன் கிட்ட வந்து ஓட்டுறதுக்காக கேட்டான். சரிங்க. காவல்துறையில முதல்ல உங்க வண்டியை காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா வண்டி நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர்கிட்ட இல்லல்ல. அவர்கிட்ட இல்லைங்க, வேற ஆட்ட இருக்கு. அப்ப வந்து வாகனத்தை காணும்னு முதல்ல ஒரு புகார் கொடுங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் அந்த வண்டி எங்க இருக்கோ அவரையும் உள்ள சேர்த்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னவோ பார்க்கலாம். ஏன்னா வண்டியை நீங்க முதல்ல ரெக்கவரி பண்ணுங்க. அது காவல் நிலையத்தில் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பிரச்சனை தீர்க்கிற வரைக்கும். ஏன்னா அதை வச்சு நான் இப்போ முன்னாடி இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த வாகனத்தை வச்சு ஒரு செயின் பறிப்போ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் நடைபெறுதுன்னா உங்களை தான் கூப்பிட்டு விசாரிக்க முடியும். ஆமாங்க சார், அதுதான் எனக்கு பயமா போயிட்டு. அதனால நீங்க வந்து காலதாமதம் படுத்தாம முதல்ல காவல்துறையில ஒரு புகார் கொடுங்க. இது ஒன்னும் பிரச்சனை இருக்காதா சார்? இல்ல, நீங்க முதல்ல புகார் கொடுக்கறது நல்லது. சரிங்க, பிரச்சனை வரதுக்கு முன்னாடி. சரிங்க சார், அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா இப்ப நான் பார்த்தேன், ராஜ் நியூஸ் பார்த்தேன். ஆமா, காவல்துறையில புகார் கொடுங்க ஐயா. நீங்க நேத்து என் வீட்லயே ரொம்ப சிக்கலா போயிருக்கு சார். சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல்துறையில நீங்க புகார் கொடுங்க. என்ன சார்? லாண்ட் ஆர்டர் இருக்கும்ல அங்க. ஐயா சார் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்க வண்டி வந்து ரெக்கவரி பண்ணுங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். ஓகேங்களா?
சரிங்க சார். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட சரி இணைந்திருங்க சார், சார். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார். அவங்க வந்து எனக்கு வந்து ஆடியோ தெரியும், எனக்கு ஆடியோ மூலியமா நான் வேற ஒரு நம்பர் வாங்கி விட்டாங்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். இங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியதான் செய்யும். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. அதை விடுங்க. என்கிட்ட நேற்று பேசுறாரு அவரு. நான் வந்து எனக்கு இவ்வளவு கொடுத்தா ஐயா, மத்தத மாத்தினாலும் கேஸ் நம்பர் மாத்த முடியாதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. சரிங்க சார். சரிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். சார், இது கொடுத்து அதாவது காவலர் வந்து முதல்ல வண்டி வந்து சீஸ் பண்ணாங்கன்னா உங்க வண்டி நம்பர் எல்லாமே கண்டிப்பா கேட்கதான் சார் செய்வாங்க. அது குறித்து அடுத்து என்னென்ன சார் நடவடிக்கை எடுப்பாங்க? ஸோ இது பண்ணுவாங்க. ஸோ அதுல முதற்கட்ட விசாரணையா அவங்க தெரிஞ்சிடும். பொதுவாக அதே மாதிரி டிடியில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உளருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த திருட்டு வண்டிகள் தான் பெரும்பாலும் வந்து இந்த செயின் பறிப்பு, திருட்டுக்கள் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறது. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியான பைக் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறது தான் நல்லது. யாரும் நண்பர்கள் தோழர்கள் நம்பிலாம் யாரையும் கொடுக்காம இருக்கிறது சிறப்பான விஷயம். இன்னொன்று முக்கியமாக குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு வண்டியை கொடுக்காதீங்க. இதே தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போனவங்க பார்த்தீங்கன்னா வண்டியில் இறுதி எக்ஸாமுக்காக வண்டியில் போயிருக்காங்க. சாகசம் பண்ணுறேங்கிற பேரில் கீழே விழுந்து மேலே விழுந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதவே முடியல, டைரெக்டாக ஹாஸ்பிட்டலே அனுப்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு தானே சார் பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னொன்று அதனால வருகின்ற விபத்தால் வேற யாரோ ஒருத்தங்க இறந்துடுறாங்க ஏதோ ஒன்றுனா கூட அந்த குழந்தைகளை பெருசாக பாதிக்காது. அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களும் அவங்க பெற்றோர்கள் யாரோ அவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். சிறு தண்டனையோட ஃபைனோட சிறு தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டம் வந்து வழிவகுக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று பெரிய பசங்க நிறைய பேர் கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த டியூஷன் சென்டருக்கு போகும்போது பெரும்பாலும் தன்னுடைய அம்மாவுடைய பைக்கை தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி இவங்க வந்து கியர் இல்லை அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்கன்னு நினச்சி கொடுத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பள்ளிகள் ஆய்வு பண்ணுறப்ப மாவட்ட ஆட்சியரே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து வாகனங்களை எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இதே மீறி பெற்றோர்கள் வந்து அதை கவனத்துல கொள்ளாம வாகனங்களை கொடுத்து அனுப்புறாங்க. ரொம்ப அது பெற்றோர்களோட கவனக்குறைவு தான் நான் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ வந்து உங்களோட குழந்தை நீங்க எந்த அளவுக்கு நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட கடவுள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு கொடுத்துருக்காங்க குழந்தைன்னும் போது நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுத்து கை காலை இழந்துடாதீங்க தான். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். நேயர்களே வணக்கம். ராஜ் நியூஸ் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க சார். வேலுச்சாமி சார். என்ன மாவட்டம்? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். என்ன புகாருங்க ஐயா? சார், டிஎம்பி பேங்க்ல வந்து நான் ஒரு லோன் வாங்கினேன் சார். சரிங்க ஐயா. அது வாங்கி 2014 வாங்கினேன் சார். சரிங்க ஐயா. அப்புறம் 2014 வந்து அப்படியே கட்டிட்டு வந்தேனுங்க. எனக்கு மாசம் 2000 டியூ வந்து 4000 ரூபாய் போட்டிருந்தாங்க. அப்படி கட்டிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்கிறாங்க. சரிங்க ஐயா. எனக்கு 9 வருஷம் ஜாயின் கொடுத்தாங்க சார். சொல்லுங்க ஐயா. சார், இப்போ அது என்ன அடிஷனலா வந்து நான் ஒன்று லோன் கேட்டேங்க 2017. நீங்க 3 வருஷம் கழிச்சுங்க. சொல்லுங்க. அப்ப அங்க உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, உங்க வீட்டுல யாராவது கொடுக்கணும்னு சொல்லி எங்க மிஸ்ஸஸ் பேருக்கு வந்து ஒரு 70,000 ரூபாய் கரவ லோன் கொடுத்தோம் சார். மாட்டு லோனுங்க. சரிங்க ஐயா. அந்த மாட்டு லோனுங்க சார் எங்க வீட்டுக்காரிக்கு அந்த அமௌண்ட் வரலைங்க. மாட்டு வியாபாரி கொடுத்தாங்க சார். ஓகேங்க ஐயா. சார், அந்த வியாபாரி வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாருங்க. சொல்லுங்க. அப்ப எங்க வீட்டுக்காரி பேருக்கு ஒரு லோன், என்னோட பேருக்கு ஒரு லோன் கட்ட சொல்லி எனக்கு நோட்டீஸ் வந்துருங்க சார். ஆனா எங்க வீட்டுக்காரி பேரையும் நான் ஆல்ரெடி கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்க. அப்போ உங்களுக்கான தகவல், விரிவான தகவல் நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். ஐயா, அது எந்த பேங்க் சொன்னீங்க ஃபைனான்ஸ்? சார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா புஞ்சிப்புளிம்பட்டியில மாதம்பாளையம் பிரான்ச்சுங்க. டிஎன்பியா? ஆமா, டிஎன்பிங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஓ, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. சரி, இது சார்ந்து நீங்க புகார் கொடுத்துருந்தீங்களா? உங்களை போய் கேட்டீங்களா இல்லை புகார் கொடுத்தீங்களா சார்ந்து? அங்கன்னா சார், நான் ஹெட் ஆஃபீஸ் கேட்டேங்க சார். தூத்துக்குடி ஹெட் ஆஃபீஸுங்க. தூத்துக்குடி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எழுத்து மூலமா எதனா பதில் கொடுத்தாங்களா? இல்ல சார், எழுத்து மூலமா கொடுக்கலைங்க. அவங்க பல முறை நான் கேட்டதுக்கு வந்துங்க அந்த பேங்க் மேனேஜரவே நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டாப்டிங்க சார். இல்ல, இது சார்ந்து நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திங்கட்கிழமை ஒரு மனு கொடுங்க. சரிங்க. கோயம்புத்தூர்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த லீட் பேங்க் முன்னோடி வங்கி மேலாளர்னு ஒருத்தர் இருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். சரிங்க சார். எந்த பிரைவேட் பேங்காக இருந்தாலும் கூட்டுறவு பேங்காக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய கன்சியூமருக்கும் வங்கிக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நடுநிலை அலுவலர் அவர் தான், முன்னோடி வங்கி மேலாளர், லீட் பேங்க் மேனேஜர். சரியா? சரி சார். இப்போ நாங்கள் இது தூத்துக்குடி ஹெட் ஆஃபீஸ் கேட்கறதுக்கு எனக்கு இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க சார். அந்த இது கேட்க சொல்லி அவர் வந்து தனி கம்பெனிக்கு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, நான் சொல்றது வந்து உங்களுக்கு அந்த வங்கியினுடைய கஸ்டமர் கேர் சென்டருக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே போக தேவையில்லை. சரிங்க சார். உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு டபுள் லோன் என்ட்ரி பண்ணது அவங்க வங்கியினுடைய குறைபாடு இது.
சரிங்க சார். அதனால வந்து நீங்க திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறை தீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கொடுங்க. அவர் லீட் பேங்க் மேனேஜருக்கு ரெஃபர் பண்ணுவார். அது ஒரு நிலை. சரி சார். அடுத்தது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐல வந்து வங்கி குறை தீர்ப்போர் பிரிவுன்னு ஒன்று இருக்கு. சரி சார். அந்த வங்கி குறை தீர்ப்போர் பிரிவுக்கு உதவி பொது மேலாளர் வங்கி குறை தீர்ப்போர் பிரிவு ஆர்பிஐ பில்டிங் ராஜாஜி சாலை சென்னை 6,01,000 இந்த முகவரிக்கு உங்களுக்கு வங்கி மூலம் என்ன மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டது, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டது அதை வரிசைப்படுத்தி எழுதி ஒரு பதிவு தபால் ஒப்புதல் அட்டை விட உங்க வீட்டுக்கார அம்மா பேர்லயும் ஒரு கம்ப்ளைண்ட், உங்க பேர்லயும் ஒரு கம்ப்ளைண்ட், ரெண்டும் ஒரே கவர்ல வச்சு அனுப்பி விடுங்க. அவங்க அந்த கன்சர்ன்ட் மெர்கன்டைல் பேங்க் ரீஜனல் ஆபீஸுக்கும் அதே போல வந்து கார்பரேட் ஆபீஸுக்கும் அனுப்பி பதில் கேட்பாங்க. நீங்க மாவட்ட அளவில் கொடுக்கறது அவங்களும் நடவடிப்பாங்க. இந்த 2 முனையில் நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வங்கியில இருந்து அது சரியான முறைக்கு பதில் வந்துடும் உங்களுக்கு. திங்கட்கிழமை கொடுங்க ஐயா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி விடுங்க. சார் அது இந்த கோழி பண்ணையில் வேற அந்த கோழி வேற சத்தம் போட்டுனால நான் எழுதவும் கூட முடியாம சார். எனக்கு வயசு 75 ஆகிப்போச்சு சார். எனக்கு பெரிய குழப்பம் இருக்கு. சரியா, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க செல்பேசி நம்பரை நிலையத்துல வாங்கிட்டு நான் உங்களோட தொடர்பு கொள்றேன் சார். கண்டிப்பா கூப்பிடுங்க சார். நைட் 7 மணிக்கு கூப்பிட்டாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசிக்கலாம். சரி, நான் கண்டிப்பா கூப்பிட்டு பேசுறேன். கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய பேருக்கு நிறைய தீர்வு சொல்லிக்கிறீங்க சார். கண்டிப்பா புகார் பெட்டி உங்களை கைவிடாது. கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன் ஐயா. நன்றி சார். நீங்க பேசுங்க சார். நைட்டு பேசுங்க சார். கண்டிப்பா பேசுறேன் ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா. நிச்சயமா வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க. நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், நம்ம இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மாவட்ட ஆட்சியரோட செயல்பாடுகள் என்னன்னு. இப்போ சமீபத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் வந்து பதவி உயர்வு பணியிடை மாற்றத்திற்காக வந்து கோரிக்கைக்காக மனு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அதை கிழிச்சு குப்பையில் எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள காவல்துறையை வச்சு மிரட்டியிருக்காங்க. இது குறித்து நிறைய இடத்துல போராட்டம் நடைபெற்றுட்டு வருது. இது குறித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். நீங்களும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கோரிக்கை மனு கொடுத்துருப்பீங்க. அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன மாதிரி உங்களை வழி நடத்துகிறாங்க? அரசு ஊழியர் என்பது வந்து அது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட். அவருடைய நிலையிலிருந்து IAS IPS வரைக்கும் இருந்தாலும் கூட எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். அதனால் வந்து இது பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது. நான் அதிகாரத்தில் இருக்கேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபர் அத்தாரிட்டியில் இருக்குன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலையாரின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை வந்து ஒரு துஷ்பிரயோகமாக ஆணவத்தில் பேசக்கூடாது. அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாருன்னு சொன்னால் அவர் மேலே பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதுக்குன்னு வந்து ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க. அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர் வந்து புகார் கொடுக்கலாம். ஏன் கேட்குறேன்னா, இப்போ பொதுமக்கள் வந்து மனு கொடுத்தா அதை வாங்கி வச்சு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அவங்களும் அரசு அதிகாரிகள் தான். பணி உயர்வுக்காகவும் இல்லை இடமாறுதலுக்காக மனு கொடுக்குறாங்க. அது அந்த இடத்துல வாங்கி கிழிச்சு குப்பையில் எறிகிறது என்ன மாதிரி? கிழிச்சு குப்பையில் எறிகிறது அதிகார துஷ்பிரயோகம். அவர் வந்து மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு அவர் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லுது. அதில் வந்து சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். சீஃப் செக்ரட்டரிக்கு அவர் பணி வேணா வேற இருக்கலாம். ஆனால் இருவருமே வந்து அரசு ஊழியராக தான். அரசு ஊழியர்னு சொல்றப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து ஒரு 55 டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தலையானவர். அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆகலாம், எஜுகேஷன் இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து முதன்மையானவர். அதுக்காக தான் மக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடத்துறாரு. இதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மக்கள்கிட்ட செயல்படணுங்கிற ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் கண்டிப்பா அரசு வந்து எப்படி செயல்படணும், பொதுமக்களோட எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுக்கு அதுக்குன்னே அவங்களுக்கு பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஒவ்வொரு காலாண்டுக்கும் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கு. அந்த அறிவிப்பு பிரகாரம் அவங்க செயல்படணும், இது பண்ணணும். ஒருவேளை அந்த பணியாளர் வந்து வேலைக்கு அன்ஃபிட்னு சொன்னா கூட அவர் எழுத்து மூலமா கொடுத்துருக்கணும், பதில செஞ்சிருக்கணும். அதை வந்து கிழிச்சு போறது வந்து அவர் அதிகார துஷ்பிரயோகம். சார், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர். வணக்கம், ராஜேஷின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க சார். சுவாமிநாதன். என்ன மாவட்டங்க ஐயா? சார், செங்கல்பட்டு மாவட்டம் சார். என்ன புகாருங்க ஐயா? எனக்கு இந்த ஆதார் கார்டு சார். சொல்லுங்க ஐயா. சார், ஒன்றும் இல்லை. என்னுடைய எனக்கு 62 வயசு ஆகுது சார். எனக்கு சரிங்க ஐயா. எனக்கு வந்து நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். சொல்லுங்க ஐயா. அதில் வந்து EPF பென்ஷன் சொல்லிட்டு எனக்கு வரணும். சரிங்க ஐயா. அந்த பென்ஷன் வந்து வர்றதுக்கு நான் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு 58 வயசுலேயே வரணும்னு சொன்னாங்க. நானும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அது பாம்பே பேஸ்ட் கம்பெனி எனக்கு. சொல்லுங்க ஐயா. நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு பிரான்ச் சென்னையில் இருந்தது. இது பண்ணி இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாம்பேயில் மாத்திரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இல்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அந்த EPF பென்ஷன் வேணுமா இல்ல ஆதார் கார்டு பிரச்சனை வேணுமா? EPF பென்ஷனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டுல என்னுடைய டேட் ஆஃப் பர்த்ல வந்து 23/3/64 போட்டிருக்கு சார். சரி, ஆக்சுவல் டேட் என்ன உங்களுக்கு? எனக்கு 28/3/64 சார். இந்த மிஸ்டேக் யாரால வந்தது?
இது அவங்களோட மிஸ்டேக் தான் சார். நான் இப்போ பார்க்கல, ஃபர்ஸ்ட் முறை நம்ம அப்ளை பண்ணும்போது பார்க்கல அது. அதுக்கப்புறமா அது கண்டுக்காம விட்டுட்டேன். இப்போ அது பென்ஷன்ல வந்து இருக்குது. சரி, இப்போ 2 நிலைங்க. உங்களுக்கு பென்ஷன் வரலன்னு சொன்னா தாம்பரத்துல நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில பம்மல்ல இருக்கோம் சார். சென்னையில பம்மல் இருக்குன்னா தாம்பரத்துல இருக்குங்க. உங்களுக்கு உதவி ஆணையாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையரகம் பிஎஃப் ஆபீஸ். அங்க போனேன் சார். எங்க ராயப்பேட்டாக்கா? ராயப்பேட்டாக்கு போனேன், அங்கேயும் போனேன் சார். சரி, என்ன சொன்னாங்க? நீங்க பாம்பேக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாம்பேக்கு அப்ளை பண்ணா நீங்க உங்க ரெஜிஸ்டர்ட் ஆபீஸுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆபீஸ் தான் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ரெமெடியை தேடி தரணும். அவங்க வந்து இல்லாத ஊருக்கு வழி சொல்லி நீங்களே டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஆதார் கார்டு இல்ல சார், நான் எல்லாமே அனுப்பிச்சு பாம்பே ஆபீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டாங்க. சரி, ஆதார் கார்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ ஆதார் கார்டுக்கு அவங்க ப்ரூஃப் கேட்கறாங்க. உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்லாம் கிடையாது. நான் வந்து 10th படிக்கல. சரி, பர்த் சர்டிஃபிகேட் இல்ல, நான் எங்க பிறந்தேன்னு தெரியல. பர்த் சர்டிஃபிகேட் இல்ல எனக்கு. சரி, எப்போ நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும்போது சேர்த்து விட்டதோட சரி, அதோட அப்படியே போயிட்டு அந்த இல்ல நீங்க ஒரு நோட்டரி பப்ளிக் ஹேண்ட் அஃபிடவிட் ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல அஃபிடவிட் வாங்கி கொடுங்க. அதை அக்செப்ட் பண்றாங்களா பாருங்க சார். அது போனா போலீஸ்ல போய் அவங்க வந்து என்கொயரி பண்ணி வர்றதுக்கு 3000 4000 சார். இல்ல சார், நீங்க சார் ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்க? அந்த கோயம்பேடு தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 10 ஸ்கொயர் மால்னு ஒன்னு இருக்கு. அதுல முதல் தளத்துக்கு போங்க. போயிட்டு நீங்க ஒரு அஃபிடவிட் ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து மார்க் ஷீட் கேக்குறாங்க, பாஸ்போர்ட் கேக்குறாங்க, சரி சரி, நீங்க என்ன பண்ணுங்க ஐயா, தாம்பரத்துல வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் இருக்கார், ஆர்டிஓ ஆபீஸ். சரி சார். அங்க போயிட்டு நீங்க ஒரு மனு கொடுங்க. திங்கட்கிழமை ஆர்டிஓ நேரடியாக போய் பாருங்க. ஓகே சார். இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புகார்பேட்டையில பதிவு பண்ணது எல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு கோரிக்கை மனு எழுதி கொடுங்க. ஆர்டிஓ உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்க சார். ஓகே ஓகே, நல்லது. தேங்க்ஸ் சார். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வழிகளை வழங்கிய திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.